செய்தியை பார்த்து வருகிறோம். கும்பகோணம் கோவில் குள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கும்பகோணம் கோவில் குள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அக்டோபர் 28 நேரில் ஆஜராக நேரிடும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்க உத்தரவு குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? கும்பகோணத்தில் உள்ள பொருத்தாமரை குளம் உள்ளிட்ட 44 குளங்கள், அதற்கு நீர் செல்லக்கூடிய 11 வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த 2018 தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வழங்கிய கடிதம் ஒன்றை அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அந்த கடிதத்தை படித்த நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியரின் கடிதம் தங்களை திடுக்கிட வைக்கும் வகையில் இருப்பதாக கூறி கடும் அதிருப்தி தெரிவித்தனர். மாற்று இடம் வழங்கப்பட்டு அதன் பின்னர் தான் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததிலிருந்து அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்க தகுதியானவர் இல்லை என தெளிவாகிறது எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கும்பகோணம் கோவில் குளங்கள் மற்றும் அதற்கு நீர் செல்லும் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அனைத்தையும் 12 வாரங்களில் அகற்ற தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த ஆக்கிரமிப்புகளை வரும் 28 அகற்றாவிட்டால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 28 ஒத்திவைத்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.